இந்நாள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர் அன்பு சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் வெள்ளி வாளை பரிசளிக்கிறார். போரில் வென்ற முதல்வருக்கு போர்வாளை பரிசளிக்கிறார். உங்களிடையே இதோ உரையாற்றுகிறார். சேர மன்னனின் தலைநகராக விளங்கிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கரூர் மாநகருக்கு சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்த தளபதி அவர்கள் இன்று கரூர் மண்ணிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக காலெடுத்து வைத்திருக்கிறார். அவரை கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் என்னோடு இந்த இயக்கத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் வருக வருகவென்று வரவேற்று தமிழகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்திய தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 இயக்கம் ஆரம்பித்த பொழுது அரசியல் நோக்கர்கள் சொன்னார்கள், விசில் அடிக்கிறவங்களை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சியை நடத்த முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு பதில் சொல்லிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1977 ஆட்சிக்கு வந்த பொழுது சொன்னார்கள், அவர்களால் பொறுக்க முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், திரையுலகிலே இருந்து வந்தவருக்கு ஆட்சி நடத்த தெரியுமா என்று சொன்னார்கள். ஆனால் அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்கின்ற வரை 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து சரித்திர சாதனை படைத்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த தலைவர். அதே போலதான் இப்பொழுது புரட்சி தலைவருடைய அன்பும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய வீரமும் ஒன்று சேர்ந்த தலைவராக நம்முடைய புரட்சி தளபதி நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. தளபதி அவர்களே, உங்களை காண கரூர் மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களே தவம் கிடக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற இளைஞர் பட்டாளம் இன்றைய இருக்கின்ற இளைஞர் பட்டாளம் மட்டுமல்ல, இன்னும் வரக்கூடிய இளைஞர் பட்டாளமும் சேர்ந்து வரக்கூடிய இளைஞர் பட்டாளமும் உங்கள் பின்னால் தான். ஒரு சின்ன பையன் என் பேரன் கேட்குறான், இவ்வளோதான் இருக்கிறான். நான் போன நேற்று, தாத்தா எங்க கட்சிக்கு வந்துட்டீங்களாமல்லங்கிறான். என்ன வயசு? 3 வயசு இருக்கும். தாத்தா எங்க கட்சிக்கு வந்துட்டீங்கிறான். இன்னொரு பையன் கேட்குறான், ரோட்டில் போகிறேன், மாமா எங்க தளபதி கட்சிக்கு வந்துட்டீங்களாமல்ல, வாங்க வாங்க அப்படிங்கிறான். அதனால தான் சொல்றேன், இனிமேல் தளபதி ஆட்சி தான் தமிழகத்தில், என்றுமே தளபதி ஆட்சி தான். அதிமுகவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிறோம். அவரை நிரந்தர கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சொன்னோம். அதே போலதான் இதே மேடையிலே சொல்கிறேன், தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள். இயக்கம் ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே திரும்பி பார்த்த வரலாறை படைத்த தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். அவர்களுக்கு முன்னால் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த தீய சக்தி திமுக விடியலை தருகிறேன் என்று சொல்லி அவர்களுக்குத்தான் விடிஞ்சது, தமிழக மக்களுக்கு அல்ல. பணம் மட்டும் இருந்தால் போதும், அதிகாரம் இருந்தால் போதும், ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று மனக்கணக்கு போட்டவர்களுடைய மனக்கோட்டையை தகர்த்த தலைவன் இந்த நம்முடைய தலைவர் அவர்கள். ஆட்சி அதிகாரத்திற்கும் வேலை இல்லை, பணத்திற்கும் வேலை இல்லை, அன்புக்கு அடிமை என்பதை நிரூபித்த இளைஞர் பட்டாளம் இருக்கிறது. நீங்கள் உத்தரவிடுங்கள். உங்கள் பின்னால் ஒரு எளிய தொண்டனாக உங்கள் பின்னால் இந்த இயக்கத்தை கழகத்தை வலுப்படுத்துவதற்கு இரவு பகல் பாராமல் போராடுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே தமிழகம் என்பது இனிமேல் தளபதி கையில் தான் இருக்கிறது. தளபதி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். நிறைய சவால்கள் இருக்கிறது. போன தீய சக்தி திமுக ஆட்சியில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்தது. குழந்தைகள் பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு சவாலாக இருக்கிறது. போதைப் பொருள் ஒரு சவாலாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ஒரு சவாலாக இருக்கிறது. இப்பொழுது புதிதாக கர்நாடகாவில் இருந்த காவேரி பிரச்சனை ஒரு சவாலாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தினுடைய வேலை வாய்ப்பு ஒரு சவாலாக இருக்கிறது.
அத்தனை சவால்களையும் தூள் தூளாக்கி தமிழகத்தில் ஒரு தூய ஆட்சியை, ஒரு பாதுகாப்பான ஆட்சியை, எப்பொழுதும் மக்கள் பெண்கள் சுதந்திரமாக வெளியில நடமாடக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய தளபதி அவர்கள் பின்னால் தமிழகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் புறப்பட்டு விட்டார்கள். இனி உங்கள் காலம். நீங்கள் உத்தரவிட்டால் எதுவையும் செய்ய தயாராக இருக்கிறோம். தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்த உங்கள் உயிரை கொடுத்தாவது அதை செய்து காட்டுவோம் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இனிமேல் கரூர் மாவட்டம் தளபதியினுடைய கோட்டை என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் இருக்கிற இளைஞர் பட்டாளம் உங்களுடைய அனுமதியோடு அந்த உத்தரவாதத்தை கொடுத்து, தலைவர் முன்னால் ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறது, அதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். சென்ற திமுக தீய ஆட்சி காலத்தில் அறநிலைத்துறை என்று ஒரு துறை இருந்தது. அதற்கு ஒரு அமைச்சர் இருந்தார். முன்னாள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் 1963 to 66 ஆட்சி காலத்தில் இனாம் ஒழிப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த கோயில் இனாம் நிலங்களை உழுதவர்களுக்கு, குடியிருப்பவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தார். கிட்டத்தட்ட 50, 60, 70 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த தீய சக்தி திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவரும் சரி, அந்த முதலமைச்சரும் சரி, சொந்த மண்ணிலேயே அவர்களை அகதிகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் அவர்களுடைய வீடுகளை சீல் வைப்பது, காலி செய்வது, அவர்களுடைய நிலங்களை அபகரிப்பது என்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது கரூருக்கு மட்டுமல்ல, கரூரில் தான் அதிகமாக நடக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தனி கவனம் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், கோவில் இனாம் நிலங்களே குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அதில் விவசாயம் செய்து தனது வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடன்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி அதை மட்டும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து உங்கள் முன் இன்று இயக்கத்தில் நாங்கள் இணைந்ததை நான் பெருமையாக நினைத்துக் கொள்கிறேன். வெளியில் 1000 சொல்லலாம், நான் நெகிழ்ந்து போனேன். இயக்கத்தில் நானும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் 2 பேர் விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க, போய் இயக்கத்தில் இணைந்தோம். அடுத்த நாள் தளபதி அவர்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மேடையிலே சென்று 2 மணி நேரம் சால் வேண்டி வைத்து ஒவ்வொருவருக்கும் 4 போட்டோ எடுத்தார். நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அமைதியாக நம் சொல்வதை கேட்டு அதற்கு பதில் சொல்லி, நான் நேரில் கேள்விப்பட்டதுக்கு நேரில் பார்க்கறதுக்கு உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது. அது மட்டுமல்ல, 2வது முறை ஒரு போட்டோ எடுக்க வாய்ப்பு கிடைத்தது. ஒன்று ஒரு ஆசைப்பட்டேன், சார் என் தோளில் கை போட்டு ஒரு போட்டோ வேணும்னு கேட்டேன். உடனடியாக அதை செய்து கொடுத்தார். உண்மையிலேயே நான் அதை கனவா நினைவா என்று எண்ணி பார்க்கின்ற அளவிற்கு அவ்வளவு பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொண்ட தளபதி அவர்கள் பணத்தாலும் அதிகாரத்தாலும் மக்கள் மனதை வெல்ல முடியாது, பாசத்தால் வெல்லலாம் என்பதை நிரூபித்து காட்டிய நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சி சிறக்க வேண்டும். தொடர்ந்து தமிழகத்தில் நம் தளபதியினுடைய ஆட்சிதான் என்று உத்தரவாதம் கொடுத்து எங்களை எல்லாம் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றி.